शिव 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 என்ன தொழில் பண்றீங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்போம். அப்படி மற்றவர்கள் சொல்ற பதிலுக்கு வச்சுதான் நம்மளுடைய நடவடிக்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ 10வது வீட்டுல லக்னத்துக்கு 10வது வீட்டுல என்னென்ன கிரகங்கள் இருந்தா எப்படியெல்லாம் நம்ம பலன் சொல்றது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அப்போ லக்னத்துல சூரிய பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு தன்னுடைய சொந்த குல தொழில் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. என்னதான் அவருக்கு சூரிய பகவான் 10வது வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் அரசு வேலைங்கிறது கிடைச்சாலும் அவங்களுடைய முன் அதிகாரி மூலியமா ஜாதகருக்கு தொந்தரவு பிரச்சனை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல லக்னத்துக்கு 10வது வீட்டுல சந்திர பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாதகருக்கு திரவ பொருள் மூலம் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உணவு சம்பந்தப்பட்ட மாதிரி தொழில்ல ஜாதகருக்கு நிறைய 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 வந்து பாத்தீங்கன்னா வருமானம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே போல நமக்கு லக்னத்துல இருந்து செவ்வாய் பகவான் 10வது வீட்டுல செவ்வாய் பகவான்ங்கிறத உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் பகவான நம்ம ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறோம். ஒண்ணு ஆட்சி உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான், பகை நீசம் பெறக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. இப்போ இந்த பகை நீசம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு ஒரு பொருளியல் துறையில தான் வாய்ப்புங்கிறது அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ஆட்சி உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய ஒரு துறையில தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புங்கிறது இருக்கும். யூனிஃபார்ம் போடக்கூடிய துறை அப்படின்னா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ராணுவம், போலீஸ், ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிறதுக்காக வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சரி, இப்போ லக்னத்துல இருந்து 10வது வீட்டுல புதன் பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய கம்பெனில ஆடிட்டரா, அதாவது கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் அதே சமயத்துல அவங்க ஒரு எழுத்தாளராகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சரிப்பா, இப்போ 10வது வீட்டுல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா திருமூலர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வாசம் வந்து இருக்குங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை பையகமும் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டா மட்டும் பத்தாது, அவங்களோட இருக்கக்கூடிய மற்றவங்களும் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த லக்னத்துல இருந்து 10வது வீட்டுல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே வந்து எடுத்துக்கலாம். அதாவது டீச்சர் ப்ரொஃபஷன் லைன்ல அவங்க ஜாதகர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புமே நமக்கு ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதே போல லக்னத்துல இருந்து 10வது வீட்டுல சுக்கிர பகவான்ங்கிறத உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவானை நம்ம 2 விதமா பிரிக்கிறோம். இப்போ செவ்வாய் பகவானை பிரிச்சோம் இல்லையா, ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான், பகை நீசம் பெற்ற செவ்வாய் பகவான். அப்படி இங்க சுக்கிர பகவான ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் பகை நீசம் பெற்ற சுக்கிர பகவானும் பிரிக்கிறோம். இப்போ பகை நீசம் பெறக்கூடிய சுக்கிர பகவான் அப்படின்னா அவங்க ஒரு துணி வியாபாரம், இல்லாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பெண்களுக்கு அழகு சாதன பொருட்கள்லாம் வந்து இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இப்போ அதே போல ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கிர பகவான்ங்கிறத உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு ஒரு தங்க வியாபாரம், ஒரு வெள்ளி வியாபாரமா வரத்துக்காக வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. சரிப்பா, இப்போ லக்னத்துல இருந்து 10வது வீட்டுல சனி பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரியில தான் அந்த வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது வாய்ப்பு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதாவது விவசாய துறைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்த தயாரிச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் தான் வந்து இருக்க மாதிரிதான் வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி லக்னத்துல இருந்து 10வது வீட்டுல நமக்கு ராகு பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா
கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு அது பொருளை அவங்களுக்கு மேல இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபராகும். பழைய பொருளை வச்சு வியாபாரம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இப்போ லக்கணத்துல இருந்து 10வது வீட்டுல நமக்கு கேது பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு ஆன்மீக துறையில ரொம்ப 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 அதிகமா இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பிளஸ் அவங்க சித்தா மெடிசன் துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ லக்னாதிபதி போயிட்டு 10வது வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் பேர் புகழ் பட்டம் கௌரவம் அந்தஸ்து இதை தேடி அலைவாரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதி லக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா பேரு புகழ் பட்டம் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே ஜாதகருடைய வீட்டுல தேடி வந்து நிற்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிப்பா, இப்போ 2ஆம் இடத்தோட அதிபதி போயிட்டு 10வது வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாங்கின பட்டம் அவங்க பெற்ற கௌரவமான ஒரு பேரு அவங்க தன்னுடைய வேலையில கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு நல்ல பேரு இத பத்தி மட்டும்தான் அதிகமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே போல 3வது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் 10வது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதாவது 3ஆம் அதிபதி போயிட்டு 10வது வீட்டுல இருந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜாதகருடைய இளைய சகோதரன் இல்லாட்டி சகோதரி மூலியமா ஏதாவது ஒரு ஹெல்ப் ஜாதகருக்கு தொழில் வகையில அமைஞ்சுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ அதே போல நம்ம லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி போயிட்டு 10வது வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அம்மா ஊருக்கு உழைப்பாளியாக தான் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிளஸ் இந்த இடத்துல அம்மா வந்து பார்த்தோன்னா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. சரிப்பா, இப்போ லக்கணத்துல இருந்து 5வது வீட்டுல 5ஆம் அதிபதி போயிட்டு 10வது வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு ஜாதகர் வந்துக்கு புத்திர பாக்கியம் தடைபடும் புத்திர பாக்கியம் லேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். ஏப்பா அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க 5க்கு இது 6ஆம் இடமா வந்து வர்றதுனால மறைவு ஸ்தானமா வந்து வர்றதுனால இந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ லக்கணத்துல இருந்து 6ஆம் அதிபதி 10லயோ 10ஆம் அதிபதி 6லயோ உட்கார்ந்துருந்தா கண்டிப்பா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா அடிமை தொழில் மற்றவங்கள்ட்ட கை கட்டி நின்னேதான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் லக்கணத்துல இருந்து 7வது அதிபதி போய் 10ல வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகமா இருந்தாலும் ஒரு பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒரு தொழில் இல்ல ஒரு உத்தியோகம் இல்ல ஒரு வேலையோ ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். சரி, இப்போ 8ஆம் அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10வது வீட்டுல போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அவங்க செய்யக்கூடிய தொழில் மூலியமாகவோ இல்ல வேலை மூலியமாகவோ கண்டிப்பா ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானம் கஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப இல்ல எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ லக்கணத்துல இருந்து 9ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு 10வது வீட்டுல இருந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அவங்க அப்பா மூலியமா தொழிலுங்கிறது வந்து பார்த்தேன் அப்படின்னா தொழில்கள்ல ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிப்பா, இப்போ 10வது வீட்லயே 10ஆம் இடம் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து அவங்க மாமியாரை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே போல 11ஆம் அதிபதி போயிட்டு 10வது வீட்டுல இருந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் தொழில் நன்னா செய்யறாரோ இல்லையோ அவங்களுக்கு லாபம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ 12ஆம் அதிபதி போயிட்டு 10வது வீட்டுல இருந்து உட்காந்துட்டா கண்டிப்பா அந்த ஒரு ஜாதகருக்கு யாராவது ஒரு உதவி இருந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோன்னா முழுசாவே வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். இப்போ நல்ல கவனிங்க, லக்கணத்துல இருந்து 10ஆம் அதிபதியோட 1
5 9 இந்த திரிகோண ஸ்தானங்கள்ல கேது பகவான்ங்கிறத உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க செய்யற தொழில் மூலியமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே போல 10ஆம் அதிபதியோட 1 5 9 என திரிகோண ஸ்தானங்கள்ல ராகு பகவான்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க செய்யற தொழில வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஃப்ராடு பண்ணியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். எப்படி எந்த ஒரு சின்ன கேப் கிடைச்சா வந்து போதுங்க, சேர் போட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஃப்ராடு தனத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதே போல நமக்கு 10ஆம் அதிபதியோட 1 5 9 ஆகிய திரிகோண ஸ்தானத்துல குரு பகவான்ங்கிறது உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் கண்டிப்பா நேர்மையா தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. மத்தவங்ககிட்ட இருந்து 10 ரூபா என்ன 1 ரூபா 2 ரூபா கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்க வந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிப்பா, இப்போ நமக்குலாம் தெரியும் கும்பாபிஷேகம், அதாவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா 48 நாள் ஏன் நம்ம வந்து தண்ணி ஊத்துறோம், 48 நாளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டலமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மண்டலத்தை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம திருன்னு வந்து பாத்தீங்கன்னா முடிக்க கூடாது. அவங்களுடைய வாய் மூடுறதுக்குள்ள, அவங்க கேள்வி கேட்டுட்டு வாய் மூடுறதுக்குள்ள நம்ம அதுக்கு உண்டான பதில நம்ம வந்து சொல்லியிருந்தோங்க. நல்லா கவனிங்க. 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இத 3ஐயும் கூட்டினா நமக்கு வரக்கூடியது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 48 நாள். அந்த 48 நாள் நம்ம தொடர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, உன்னை அறிய அறிவை பயன்படுத்து, தன்னை அறிய பிறரை அறிய அன்பை பயன்படுத்தி என்று கூறி நல்லதோர் வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.